அந்த சில பேர் மேல இழுத்து போடு நீங்க அப்படியே அண்ணன் பண்ணுங்க வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீரனுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீரனுக்கு வீர வணக்கம் வீரனுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வெங்கடேஷ் பண்ணையாருக்கு வீர வணக்கம் வெங்கடேஷ் பண்ணையாருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர கடவுளுக்கு 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 வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் நாடார்குல கடவுளுக்கு வீர வணக்கம் நாடார்குல கடவுளுக்கு வீர வணக்கம் அவங்கள விட்டு லேடிஸ் ஆவோட கொஞ்சம் தைச்சு அம்மா கொஞ்சம் லேடிஸ் ஆவோட அவங்க லேடிஸ் வரட்டே கொஞ்சம் லேடிஸ் வரட்டே இறங்க கொஞ்சம் இறங்க மேடம் மேல வந்துரு அண்ணே போடு அண்ணே செல்வதனே தம்பி பாருங்க தம்பி தம்பி நில்லுங்க அப்படியே உதிரிட்டு போடுங்க வீர கடவுள் அண்ணன் வெங்கடேச பண்ணையார் அவர்களின் 21வது ஆண்டு வீர வழிபாடு நிகழ்விற்கு நாடார்களின் சத்திரிய சான்றோர் படை கட்சியின் சார்பில் நாடார் சமுதாய சொந்தங்களுடன் அண்ணன் அவர்களின் வழிபாடு நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ளேன். ஒட்டுமொத்த நாடார்களின் கோரிக்கையாக தமிழக முதல்வர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வீர கடவுள் அண்ணன் வெங்கடேச பண்ணையார் அவர்களுக்கு முழு உருவ வெங்கல சிலையை அரசின் சார்பில் அமைத்து தர வேண்டும் என்று எங்களின் சத்திரிய சான்றோர் படை கட்சியின் சார்பில் இந்த நேரத்தில் கோரிக்கையாக வைத்துக் கொள்கிறேன். அதாவது பொதுவாகவே அரசியல்வாதிகள் அப்படின்னாலே ஏதாவது ஒரு சூழ்நிலைகளில் பொய் வழக்காகவும் இருக்கலாம், உண்மையிலேயே அவர்கள் தவறு செய்யப்பட்ட வழக்காகவும் கூட இருக்கலாம். நீதிமன்றங்களின் நீதி என்பது அனைவருக்கும் சமம் என்கிற வகையில் ஒரு அமைச்சராக இருந்தாலும் கூட பரவாயில்லை, சட்டத்திற்கு முன்பு அனைவரும் சமம் என்கும் வகையில் நீதிமன்றம் நடவடிக்கை எடுத்துள்ளது. அதேபோல காலங்கள் கருதி சட்டத்திற்கு ஏற்றாற் போல அவருக்கு சிறிது காலதாமதம் ஆனாலும் கூட மத்தியில் ஆளக்கூடிய அரசாங்கம் அவருக்கு கெடுதல் விளைவிக்கும் வகையில் நினைத்தாலும் கூட இந்த சூழ்நிலையில் நீதியை உச்ச நீதிமன்றம் வழங்கி இருப்பது வரவேற்கத்தக்கது. அதாவது வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கு, நீதியரசர்களுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் அந்த வழக்கோட தன்மை தெரியும். அவருக்கு தமிழக முதல்வர் நினைச்சா கண்டிப்பா அமைச்சர் பதவி கொடுக்கலாம் தானே. அவர் பிள்ளைக்கு துணை முதல்வர் கொடுக்கும்போது ஏற்கனவே அமைச்சராக இருந்தவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கறதுல என்ன தவறு இருக்கு? உண்மையிலே கஷ்டப்பட்டுருப்பாரு. நானும் சிறை வாழ்க்கையை கடந்து தான் வந்திருக்கிறேன். உண்மையிலே ஒரு 7 மாத காலம் சிறையில் இருந்திருக்காருன்னா ஒரு அமைச்சராக இருந்தவருக்கு ஒரு குடும்பத்தோட வழி
ஆளுங்கட்சியில் இருந்தும் கூட சிறைக்குள்ள எவ்வளவோ கொடுமைகளை கஷ்டங்களை உண்மையிலே அனுபவிச்சிருப்பாரு. என்னத்தை தான் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சிறைக்குள்ள இருந்த அமைச்சர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு சிறைக்குள்ள சிறை விதிகள் எல்லாம் பின்பற்ற வேண்டிய சூழ்நிலைகள் எல்லாம் கடந்து தான் வந்திருப்பாருங்கிறத நான் உணர்றேன்.